தேங்க்யூ ஸ்வீட்டி. குட் மார்னிங் சார். அந்த மாடலிங் கேர்ள் ராதாவனுடைய கொலையும் அந்த திலீப் மேலேயே விழுந்துருச்சு. போலீஸ் அவனை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பிடிச்சிருவாங்களா? நிச்சயமா பிடிச்சிருவாங்க. போலீஸ் அவனை பிடிச்சிட்டா நம்ம மூணாவது கொலை யார் மேல போடுறது? போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை பிடிக்கணும்.
கங்காதரன், எஸ் சார். 2 கொலைகளை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிற போட்டோகிராஃபர் திலீப் தனக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, ஆம்புலன்ஸும் இந்த விக்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். பாஸ், அந்த போட்டோகிராஃபர் திலீப் அனுப்பிச்ச போட்டோனால நம்ம விக்டர் மேல போலீஸ்ல விசாரணை நடத்த போறாங்களாம் பாஸ். க்ளோஸ் பண்ணிடு. ஓகே பாஸ், அந்த திலீப் எங்க இருந்தாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு. நான் சொன்னது திலீப் இல்ல, நம்ம விக்டர். பாஸ், எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். देखो मैंने देखो தரட்டா அப்படிதான் தர கதவை இழு படவா ராஸ்கல இழு சிட்டட்டி தரட்டா எட்டி ஓதே வாப்பா வா 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 மதுசா வா தள்ளி உள்ள தள்ளி அப்பா அலெக்ஸ் ரஞ்சன் சும்மா இருறா ஒரு இடமா சொல்லு, எதுக்காக வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்ன கொல்றதுக்கு ஆளையற? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன். டேய், செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போய் இப்பதான்டா பெயில்ல வந்திருக்கிற விஷயத்த சொல்லுடா. சச்சா, விவசாயே கிடையாது இவன்ட்டெல்லாம் போய் கஞ்சிக்கிட்டு. நீங்க போய் அந்த சுத்தி ஆணையெல்லாம் கொண்டாங்க போங்க. படமாக்கி செவுத்துல மாட்டிலங்கறியா? நீங்க போறீங்களா? சொல்லு, யாரு ஒண்ணு இதெல்லாம் செய்ய சொன்னது? இந்த பையன் அடிக்க போறேன். இருங்க, சொல்ல மாட்டான் போல் இருக்குவேன். அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? மூளை கொப்பிடிச்சு வெளியே வரும், காக்கா குருவி சாப்பிடும். இவன் மூளை அதுங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ? சொல்டா சொல்டா பேமணி. இவன் சொல்ல மாட்டான். நல்லா நடுவுல வைங்க, அதான் டக்குனு மூளைக்கு. கண்ணு பாப்பாக்கு அரை கண்ணாடி போட்டுட்டு வெள்ளை பண்ணி மாதிரி இருப்பானா அவனா? இரு, சாக போற நேரத்துல கூட முதலாளி மேல விசுவாசம் வச்சு எம்எல்ஏ எச்சு துப்புறான். நீ இருக்கிய? நீங்க சும்மா இருங்க சார். எதுக்கா அவன் இத்தனை கொலையும் செஞ்சான் சொல்லுடா. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. அத நான் தெரிஞ்சுக்கிறேன். இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.